தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். நெகோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 11. ஆண்டவரே, உம் ஊழியலான அடியோனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய எனக்கு இன்று வெற்றியை அருளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். தாயின் கருவினின்றே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். நீ எனக்கே சொந்தம் என்று சொன்ன எம் அன்பின் தகப்பனே, அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. நன்றி. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. நன்றி அப்பா. ஏசப்பா, இன்று நான் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன் தகப்பனே. ஏசப்பா, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுப்பீராக. அவர்கள் போகின்ற போதும் வருகின்ற போதும் நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. அவர்கள் மற்றவர்களுக்கு வார்த்தை வசனங்களை எடுத்து கூறுகின்ற போது அதில் உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திப்பதற்காகவும் அவர்கள் பலத்தால் இடைக்கட்டப்படுகிறதற்காகவும் எல்லாவித தீமையும் தீங்கிலிருந்தும் விலக்கி நீர் அவர்களை பாதுகாத்து கொள்கிற உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.